குற்றங்களோ தப்புகளோ தவறுகளோ அப்படின்னு நம்ம மனம் நமக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு ஏற்படுத்தி நம்மை பாதிக்கின்றது. வந்திருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பிரச்சனை எதனால வந்துங்கிற கேள்வி இன்னொரு பக்கம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த குற்றம், மனசாட்சி, இந்த பாவத்தின் விளைவாக ஏற்படுகிற குற்றம் சாட்டுகிற எல்லா உணர்வுகளிலிருந்தும் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இனி யாரும் என்னை குற்றவாளியாக்க முடியாது. இனி மறுபடியும் நான் கடந்த காலம் செய்த தவறுகளை குறித்த குற்ற உணர்வுகளாலே நான் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை உருவாக்கினார். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் பேசுகிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம். ஆனால் ரட்சிப்பை அனுபவிக்கிறோமா? Are we experiencing this great salvation? இந்த ரட்சிப்பை நாம் அனுபவிக்கிறோமா? அருமையான சகோதரர்களை சகோதரி, எத்தனை பேர் நீங்க ரட்சிப்பை அனுபவிக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்களா? மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன். உங்களோடு நான் அந்த நாளிலே மிக எளிமையான ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அலசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்பான காரியங்களை நாம் சிந்திப்போம். அது நம்முடைய வாழ்க்கையோடு எந்த அளவிற்கு இசைந்து போகிறது, ஒத்து போகிறது என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். முக்கியமாக நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய நாமம், இரட்சகராக இயேசு கிறிஸ்துடைய நாமம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய நாமம், அந்த நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் வைத்து எத்தனை பேர் அவர்களை வழிபடுகிறோமோ, எத்தனை பேர் அவரை ஆராதிக்கிறோமோ, எத்தனை பேர் அவரை போற்றுகிறோமோ, எத்தனை பேர் அவரை புகழுகிறோமோ, எத்தனை பேர் அவருக்காக ஊழியம் செய்கிறோமோ, எத்தனை பேர் அவருக்காக காணிக்கை கொடுக்கிறோமோ, அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லலை. என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஆராதிக்கிறவள் அல்ல, தொழுது கொள்கிறவள் அல்ல, வழிபாடு செய்கிறவங்க அல்ல, போற்றி துதிக்கிறவங்க அல்ல, அவருக்கு ஊழியம் செய்கிறவங்களும் அல்ல. இதற்கு 2 அர்த்தம். ஒன்று those who have received, இன்னொன்று those who have accepted. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்து, அது நம்மை ரட்சிக்கிற நாமம், அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிற நாமம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற நாமம், நித்திய வாழ்விற்கு கொண்டு செல்கிற நாமம், இவ்விதமாக அறிந்து கொண்டு அவரை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ, அப்படின்னா நமக்கென்று பெற்றுக்கொள்கிறது. இன்னொன்று அவரை ஏற்றுக்கொள்கிறது. அவர் நம்முடைய வாசலை தட்டுகிறார், நாம் என்ன செய்கிறோம்? வாசலை திறந்து உள்ளவார்னு அழைக்கிறோம். ஆக கிறிஸ்தவர்கள் என்றால் யாருன்னா, ஏதோ ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு அதில் வாரம் வழிபாடு செய்கிறவங்க அல்ல, ஏதோ நாம் காலையில் மாலையில் மத்தியானம் ஜெபம் பண்ணுற அந்த ஒரு பழக்கம் உடையவர்களும் அல்ல. இவையெல்லாம் பக்தி வாழ்க்கைக்கு அவசியமானவர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் யார் என்று வேதம் வித்தியாசமான கருத்தை சொல்லுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வருகிற கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நான் நிறைய பேர் கேள்வி கேட்குறவங்கள, அவங்க நான் அவரை தானே ஆராதிக்கிறோம், அவரை தானே நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை தான் நம்புகிறோம், அவரை நோக்கி தான் ஜெபிக்கிறோம், அவரை நினைத்து தான் பாடுகிறோம், நிறைய காரியம் செய்கிறோமே, அப்புறம் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுகிற பதிலில் ஆராதனை, துதி, சோத்திரம், ஜெபம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வருது. ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் அவரை பெறாதவராக இருக்க முடியும். அதனால் இந்த கேள்வி, நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் எத்தனை வருடமாக கிறிஸ்தவராக இருக்கிறீர்களோ தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட காலம் உங்களுக்கு தெரியுமா? இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் இப்போ உங்ககிட்ட இருக்கிறாரா? அவர் உங்ககிட்ட இருக்கிறாரா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் உங்ககிட்ட? அவர் என்ன பண்ணுவார்னு பைபிள் சொல்லுது, உங்ககிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆக இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம பதில் சொல்லணும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாரும் எக்ஸப்ஷனல் கிடையாது. ஏன்னா நான் நம்பலாம், விசுவாசிக்கலாம், அவரை புகழலாம். ஆனால் அவரை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? ஏன்னா புதிய ஏற்பாடு வித்தியாசமான ஒரு மெசேஜை நமக்கு தருது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வாட்ஸ் டிஃபரன்ஸ் என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டு கடவுளுக்கு நம்முடைய பக்தியை தெரிவிக்கும் விதமான வழிபாடுகளை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு புத்தகம்.
ஆனால் புதிய ஏற்பாடு தேவனுக்கு நம்முடைய பக்தியை தெரிவிக்கும் விதமாக ஒரு வாழ்க்கை முறையை குறித்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு குறிப்பிட்ட விதமான வழிபாட்டை நம்மிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கல்ல, ஒரு குறிப்பிட்ட விதமான வழிபாடுகளுக்குள் நம்மை நடத்துவதற்கல்ல, குறிப்பிட்ட விதமான வாழ்க்கை முறைக்குள் நடத்துவது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசே மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசினார், நிறைய கட்டளைகள் பிரமாணங்களை கொடுத்தார். அவற்றிலெல்லாம் மேலோங்கி இருப்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் எப்படி பலியிடணும், எப்படி அவருடைய சந்நிதியில் வரணும், எப்படி காணிக்கை கொடுக்கணும், என்னென்ன முறைமைகள்லாம் நீங்கள் பின்பற்றணும், வழிபாடு சம்பந்தமாக, ஆராதனை சம்பந்தமாக, அவருக்கு கனம் கொடுக்கிற சம்பந்தமாக, அவருக்கு பயப்படுற சம்பந்தமாக என்னென்ன காரியங்கள் செய்யணும், நிறைய வழிபாட்டு முறைகளை தான் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, கடவுளை ஆராதிக்கிறது சம்பந்தப்பட்டோ, கடவுளை வழிபடுகிற சம்பந்தப்பட்டோ நிறைய காரியங்கள் பேசலை. இதை ஒரு வசனம் 2 வசனம் 3 வசனம் அங்கே வருகிறதே ஒழிய, பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இயேசுநாதர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு பின்னால வந்த சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பைபிள்ல படிக்கிற வேளையில என்ன விதமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குன்னு சொன்னா, எப்படி வாழணும் அப்படிதான் சொல்லிட்டே இருந்தாங்க. சரிதானா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது நாம எப்படி வாழணுங்கிறத பொறுத்த ஒரு விஷயம். இருதயத்தில் தூய்மை உள்ளவங்க, சாந்த குணம் உள்ளவங்க, நீதி நிமித்தம் பசிதாகம் உடையவங்க, சமாதானம் செய்யறவங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ், இதோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை தான் இயேசுநாதர் அதிகமாக பேசினார். அவருக்கு பின்னால் வந்த அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே how we must live with the fear of God. கடவுளுக்கு பயந்து இந்த பூமியில நாம எப்படி வாழணும், how we should live for the sake of God. கடவுளுக்கு எப்படி வாழணும். அப்போ வழிபாட்டு முறையில் வாழ்க்கை முறை தான் புதிய ஏற்பாடு. இந்த வாழ்க்கை முறையை நம்மிடத்துல உருவாக்குறதுக்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் வேதம் சொல்லுகிறது. 1:9 வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுகிறது? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை பாடுகிற பர்பஸ் இல்லை, துதிக்கிற பர்பஸ் இல்லை. இதெல்லாம் நமக்கு நல்லாவே செய்ய தெரியும். நிறைய பாடல் நமக்கு இருக்குது, நிறைய துதி ஸ்தோத்திரங்களை குறித்த காரியங்கள்லாம் இருக்குது. இதை வைத்து நம்ம நல்லா பாடலாம், துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு விடை கொடுப்பது போல் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். எதற்காக சொன்னால், அவரோடு ஐக்கியமாக இருக்கிற பொழுதுதான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை நம்ம இடத்துல உருவாகும். அப்படிதானே? இதைத்தான் யோவான் 15ஆம் அத்தியாயத்தில் பார்க்கிறோம். நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், திராட்சை செடிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடியாக இருக்கிறதல்ல, இந்த திராட்சை செடியில் பிணைந்து இணைந்து இருக்கிற ஒரு கொடியாக இருக்கணும், ஒரு பிரான்ச்சாக இருக்கணும் அப்படின்னார். இந்த செடியும் கொடியும் இணைந்திருந்தால் என்ன நடக்கும்? 15:8 சொன்னால், நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும் பொழுது, அதாவது மிகுந்த நற்குணங்களாகிய, நற்பண்புகளாகிய, நல் நடத்தைகளாகிய, நல் வாழ்க்கை முறைகளாகிய கனிகளை கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுவார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கோயிலுக்கு வருகிறது, பாட்டு பாடுறது, ஆராதனை பண்ணுறது, பாவாரிக்கை செய்கிறது, விசுவாச பிரமாணம் சொல்கிறது, காணிக்கை கொடுக்கறது, ஊழியம் பண்ணுறது, இல்லை ஊழிய ஸ்தாபனங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது, இந்த மாதிரி நிறையா ரிலீஜியஸ் ரிலேட்டட் திங்ஸோடு நம்மளை இணைத்து கொள்ளுகிறதுனால we cannot become Christians. நாம் கிறிஸ்தவனாக மாறுறதில்லை. என்ன இருக்கணும்? இயேசுவை ஏற்றுக்கணும். அப்போது இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே கேட்கணும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனா, இயேசுவை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவரா? இதற்கு ஒருவேளை எஸ் அப்படிங்கிற ஒரு பதில் வந்துன்னா, அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இதுவரையிலும் என்ன நடந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அவரால், அதை யோசித்து பார்க்கணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன நடக்குங்கிறத குறித்து தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சில நினைப்பூட்டுதலாக வேதாகமத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்? If we do not accept Jesus as our Savior, what will happen? இயேசுநாதரை நாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன நடக்கும்? நமக்கு கொஞ்சம் நஷ்டம் நடக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது என்ன நஷ்டம்? வாட் ஆர் த லாசஸ்? என்ன நஷ்டம்? அதை பார்க்க போகிறோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை இழக்கிறோம். என்ன இழக்கிறோம்? மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ். இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே
பெரிய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? உலகத்தில் சொல்லுவாங்க, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக மாறுறது தான் ரொம்ப பெரிய பதவி உலகத்தில் இருக்கிறதுல. அமெரிக்கன் பிரசிடென்ட், அப்புறம் போப்பாண்டருடைய பதவி, அப்புறம் இந்த மாதிரி 1-2 பதவிகள் தான் சொல்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாம் இன்னைக்கு படித்த வேத பகுதிக்குள்ளேயே 1 மத்தேயுடைய 12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இதுதாங்க டாப் மோஸ்ட் ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில். ஆனால் மனுஷங்க பார்வைக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியாது, அப்படி தானே? ஏன்னா அதனுடைய மகிமை அவங்களுக்கே தெரியாது. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய மகிமையை அந்த நாட்டில் உள்ள மக்களே தெரிந்து கொள்ளலை. ஏன்னா தேவனை தெரியலைன்னா தேவன் கொடுக்குற மகிமை பற்றியும் தெரியாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ். நான் எவ்வளவு பணக்காரன், எவ்வளவு பெரிய படித்தவன், எவ்வளவு செல்வாக்குடையவன், எவ்வளவு பலமுடையவன், எவ்வளோ அதிகாரம் உடையவன் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்டேட்டஸுக்கு அப்பால ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை ஸ்டேட்டஸும் ஒரு நாள் அழியும். இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் போய்ட்றாங்க, இன்னைக்கு எம்பியாக இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு இல்லாமல் போய்ட்றாங்க, இன்னைக்கு அமைச்சராக இருக்க நாளைக்கு இல்லாமல் போய்ட்றாங்க. அப்படியே தொடர்ந்தாலும் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். இந்த உலகத்துக்கு அப்பால போகிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொன்னால் அது என்ன ஸ்டேட்டஸ் தான்? இந்த உலகத்தையும் கடந்து போகிற ஸ்டேட்டஸ் இது. தேவனுடைய பிள்ளையாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த ஸ்டேட்டஸ். ஆக நாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸோடு வாழ்கிறதான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த சான்ஸை நாம் மிஸ் பண்ணுறோம். தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்க வரும். பரிதாபகரமாக நம்பாள் கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மேசின் கீழ் அமர்ந்திருக்கின்ற ஒரு நாய்க்குட்டியை போல உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சி மன்றாடி நிற்கிறேன் அப்படி ரொம்ப ரொம்ப தங்களை தாழ்த்தி அப்படி கேட்பாங்க. மேசை கீழே உட்கார்ந்துருக்கிற நாய்க்குட்டி போல. முஸ்லிம் பாடகர் நாகூர் ரனிபா ஒரு பாடல் பாடினார். அதில் பார்த்தீங்கன்னா, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை. அந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த பாடல் அடிப்படையிலான ஒரு அனுபவம் தான் தெரியும். இறைவனிடம் கையேந்துங்கள் நல்லதுதான். மனுஷங்கிட்ட கையேந்துறதை விட தேவனிடத்தில் கையேந்துறது 1000 டைம்ஸ் பெட்டர். ஆனாலும் பைபிள் கடவுளிடத்தில் கையேந்த சொல்லலை, இல்லைன்னா மேசைக்கில் உட்காந்து நாய்க்குட்டியை போல கெஞ்சி சொல்லலை. இன்னைக்கு பரிதாபகரமாக நம்ம மத்தியில் இருக்கிற பிரபலமான ஊழியக்காரங்கதோடு சின்ன ஊழியக்காரங்க வரைக்கும் கையேந்த தான் கற்றுக் கொடுக்குறாங்க. பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறது தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். அது மாதிரி நீ நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகளை பிச்சை எடுக்க தான் கற்றுக் கொடுக்குறாங்களே வேண்டி, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத சொல்லி அந்த ஸ்டேட்டஸுக்கு நேராக அவங்கள வரவழைக்கல. அதனால் என்ன நடக்கிறது? இவர்கிட்ட போன ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த ஊழியக்கார ஐயாவிட்ட போன ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த ஊழியக்கார அம்மாகிட்ட போன ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த அம்மா எனக்கு ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்ன ஆசீர்வாதம் கிடைக்குமா, இல்லை அந்த ஜப கூடுகைக்கு போனால் அந்த கோட்டைக்கு போகலாமா, வாசலுக்கு போகலாமா, கோபுரத்துக்கு போகலாமா அப்படின்னு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இங்கே அங்கே அங்கே இங்கே அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஏன்? கையேந்தி பிழைக்கிறதான ஒரு அனுபவத்தில் தான் வாழ்கிறாங்களே என்று மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அந்தஸ்து என்னங்கிறத காண்கும்படியான கண்கள் திறக்கப்படலை. பாருங்கள், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை வச்சுட்டு இருக்கிறவல்ல, நான் போய் அவர்கிட்ட ஆண்டவரே ஒரு நாய்க்குட்டிய மாதிரி வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிஸ்கட்டு போடுங்க, கொஞ்சம் ரொட்டி துண்டு போடுங்க, இல்லை சாப்பிட்ட போடு மிச்சம் போடுங்கன்னு கேட்டால் ஆண்டவருக்கே பிடிக்காது. அப்படி தானே? ஒரு நல்ல தகப்பன் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறார், மகனுக்காகத்தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார், நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கார், நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி. அவனை அப்பா எனக்கு ஒரு பன் வாங்கி கொடுங்கப்பா, பசியாக இருக்குப்பா, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்கப்பா, ஒரு மில்க் பிகிஸ் வாங்கி கொடுங்க, ஒரு டைகர் பிஸ்கட் வாங்கி கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னால் அவருக்கே கேவலமாக இருக்கும் இல்லையா? ஏன்டா உனக்காகத்தானே இங்கே எல்லாமே இருக்குது, வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்கு, போய் சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே, நீ டைகர் பிஸ்கட் கேட்டுருக்கிறிய நாய்க்குட்டி கேட்குறது மாதிரி அப்படின்னு அவரே வெக்கப்படுவார் இல்லையா? அப்போது ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு ஸ்டேட்டஸை வச்சுருக்கிறாருங்க. இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு இருக்காது. 1 யோவான் 3 அத்தியாயத்தினுடைய 1 வாசித்து பார்த்தீங்கன்னா,
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்ட பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால நமக்கு ஒரு பெரிய சான்ஸ், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய பிரிவிலேஜ் காட் கொடுத்திருக்கிறார். என்ன? we can be called as the children of God. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஸ்டேட்டஸ் தாங்க நீங்க முதலாவது பெறணும். இந்த ஸ்டேட்டஸ் வந்துச்சு சொன்னா எல்லா நன்மையும் வந்துடும். நம்ம மேசைகளில் உட்கார நாய்க்குட்டி மாதிரி உட்கார தேவையில்லை, கையேந்தி பிழைக்க வேண்டிய தேவையில்லை. அதனால முதலாவது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய பாக்கியத்தை நான் இழந்து போகிறேன். ரோமர் 8:10 சொல்கிறது, எப்படி நாம அழைக்கப்படும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எப்படி நாம் தேவனை அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்பா பிதாவே, ஐயா சாமி கருணை காட்டுங்க அப்படின்னு பிச்சைக்காரன மாதிரி கெஞ்சுறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கல. அப்பா பிதாவே அப்படின்னு கௌரவமா கண்ணியமா வெயிட்டா கூப்பிட்டு கேட்கறதுக்கான ஒரு சுதந்திரமான ஆவியை கொடுத்திருக்கிறாராம். மறுபடியும் பயந்து பயந்து அடிமையை போல நிற்கிறதுக்கு தேவையில்லாம தைரியமா வித் ஆல் ஃப்ரீடம் எங்க அப்பா அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையோட கேட்குறது. ஆனால் இந்த அனுபவம் நிறைய பேர்ட்ட வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் நம்மை ஒரு குறிப்பிட்ட பிச்சைக்கார லெவலில் தான் பார்க்க விரும்புகிறாங்களே ஒழிய கடவுளுடைய பிள்ளைகள் என்ற லெவலில் பார்க்க விரும்பலை. ஏன்னா நாம் பிள்ளைகள லெவலில் பார்க்க ஆரம்பித்தோன்னா நாம் இவங்களை விட்டு விட்டு யார்கிட்ட போக ஆரம்பிச்சிருவோம், தேவனிடத்திலே போக ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம எப்பவுமே நம்மளை ஒரு அடிமைகளாக வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தலைவலியா, கால் வலியா, கை வலியா, எங்ககிட்ட வாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதாவது நல்லது நடக்கணுமா, எங்ககிட்ட வாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணுமா, எங்கிட்ட வாங்க. குழந்தை பிறக்கலையா, எங்கிட்ட வாங்க. எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இதை குறித்து இப்போ அப்போஸ்தலன் பவுல் அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டார் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், நல்லா கவனிங்க, சுதந்திரவாளி, அதாவது இன்ஹெரிட்டர், எல்லா சொத்துக்கும் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டிய உரிமை உள்ளவன். வாசிங்க. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. ஸ்லேவுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசமே இல்லை. பாருங்க, அந்த வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. என்ன சொல்லுது? சுதந்திரவாளியானவன் தேவனுடைய செல்வங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பங்குடையவனாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் சிறு பிள்ளையாக இருக்கிறபடினால அவனுக்கும் அடிமைக்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைக்கு பின்னால் நிறைய சொத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் வளர்ந்து அதை அனுபவிக்கணும். அதுக்கு பதிலாக என்னைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்துகிட்டு இருந்தான்னு சொன்னால் அவன் அனுபவிக்க முடியாது. இந்த கிறிஸ்தவ உலகத்தில் பெரும்பாலான தெய்வ ஊழியர்கள் நம்மை சின்ன பிள்ளைங்க லெவலே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன தேவைக்கும் அவங்கக்கிட்ட போய் பிழைக்கிறது மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வழிகாட்டுதலுக்கும் அவங்கக்கிட்ட போய் பிழைக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ வருஷமாக நாமளும் தான் பைபிள் படிக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம்னு சொன்னால் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி அம்மா கிட்ட போய் அவங்க பைபிளுக்கு ஒரு வசனம் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்? ஆண்டவரை அறியாதவங்களுக்கு அவங்க வயசனை எடுத்து கொடுக்கட்டும். 30 வருஷம் 40 வருஷம் பைபிள் படித்த நமக்கு இந்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் ஏன் பேச மாட்டேங்கிறார்? இந்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் ஏன் நமக்கு ஒரு வழிநடத்தல் கொடுக்க மாட்டேங்கிறார்? தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட இன்றைக்கும் நமக்கு ஒரு தேவ ஆலோசனைக்கு நாம் ஒரு வழிகாட்டுதலுக்கு இதை இப்படி செய்யலாமா, அதை செய்யக்கூடாது அப்படி கேட்குறது எங்கேயோ தான் போயிட்டு இருக்க முடியும். இவ்வளோ நாள் பைபிள் படித்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இப்படி பண்ணக்கூடாதுங்கிற வழிநடத்தல் கிடைக்கல. ரோமர் 8:14 என்ன சொல்லுகிறது? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்க? they are the children of God. கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் கடவுளுடைய ஆவியினால நடத்தப்படுவாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் நடத்தலைன்னா என்ன அர்த்தம்? நாம கடவுளுடைய பிள்ளைகளா இல்லை. இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறவனாக அல்ல, வழிபடுகிறவனாக அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டவனாக மாறவில்லை என்றால் ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்றேன். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளை என்கிறதான உயர்ந்த அந்தஸ்தை அனுபவிக்கிற பாக்கியத்தை இழக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அந்தஸ்தை உடையவர்களாக அனுபவிக்கிறீங்களா?
இல்லை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தது உண்டானால் உங்களுக்காக தேவன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் தம்முடைய உறவினரான குமாரனை அனுப்பி பலியிட்டு இரத்த சிந்தலின் மூலமாக இவ்வளோ பெரிய பாக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அனுபவிக்கிறீங்களா? இன்றைக்கு எத்தனை பேர் தலை நிமிர்ந்து கொண்டு ஐ ஆம் த சன் ஆஃப் காட், ஐ ஆம் த டாட்டர் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியும்? இன்றைக்கு நீங்கள் அந்தஸ்தை பெற்றிருக்கிறீங்களா? நான் மேசின் கீழ் உட்காருகிற நாய்க்குட்டி அல்ல, தேவன் தம்முடைய உறவினரான குமாரன் மூலமாக இரத்தம் சிந்தலின் மூலமாக என்னை அவருடைய பிள்ளையாகவே தெரிந்திருக்கிறார். இன்னும் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாத்தியர் 4 மத்தேயத்தினுடைய 6 வசனத்தில் நாம் அடிமைகளாக இல்லாமல், அடிமைன்னா எப்போவுமே நடுங்கி பயந்து கெஞ்சி கூத்தாடி தான் பிழைக்கணும். வசனம் என்ன சொல்லுது? நாம் இன்னும் அடிமைகளாக இல்லாமல் தேவனுடைய புத்தராக இருக்கிறபடினாலே தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்று கூறுகின்ற அந்த உயர்ந்த அந்தஸ்து வந்திருக்கின்றதா? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அந்தஸ்தை குறித்த ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறேன்னா, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அந்த அப்பா என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைக்கும் போதுமான ஒரு தைரியம் வந்திருக்கிறதா? இரண்டாவதாக, இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆராதித்து கொண்டிருந்தாலும் வழிபட்டு கொண்டிருந்தாலும் அவரை துதித்து போற்றி கொண்டிருந்தாலும் அவரை நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு ஏற்படுகிற இன்னொரு நஷ்டத்தை குறித்து பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் நான் வாலிப வயதில் இருந்த பொழுது மும்பை பட்டணத்தில் ஒரு முறை எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற தகவல் எனக்கு வந்தது. அதுக்கு பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனடியாக அம்மாவுடைய தற்போதைய சரீர நிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னு அறியறதுக்காக என்னுடைய சித்தப்பா ஒருத்தரை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு என் பேரை பதிவு பண்ண அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? நீங்கள் சாயங்காலம் வாங்க, அப்போ தான் அந்த கால் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும், மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்க சொன்னாங்க. எங்கள் அம்மாவிட்ட உள்ள சூழ்நிலை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணோன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம யாராவது ஒருத்தோட பேசணும்னு சொன்னால் நாம் ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வழியாக, தபால் டிபார்ட்மெண்ட் வழியாக அங்கே போய் தான் நம்ம பேச முடியும். இப்போ என்ன நடக்குது? நாம் இருந்த இடத்துல எங்கே இருக்கிறோமோ எங்கே போகிறோமோ நடந்து கொண்டே பேசலாம், இருந்து கொண்டே பேசலாம், தூங்கி கொண்டே பேசலாம், ஆராதனை பண்ணி கொண்டே பேசலாம், ஜெப கூட்டத்தில் இருந்து கொண்டே பேசலாம். எங்கே போன நாமே ஒரு டெலிஃபோன் டவராக இருக்கிறோம் இல்லையா? கவனிக்கிறீங்களா? இப்போ நாமே இண்டிவிஜுவலாக we can contact anybody. அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகாமலே, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாமலே பண்ண முடியும். இன்னும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு கால் பண்ணோன்னா முதல்ல டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து கால் கனெக்ட் பண்ண அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்போ அப்படி இல்லை, நம்ம கையில் இருக்கிற மொபைலை வச்சு பேச முடியும். அப்போ என்ன ஆச்சு சொன்னால், இண்டிவிஜுவலி பர்சனலி வி ஹவ் காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அந்த வசதியை பெற்றுக்கொண்டோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, காட் இஸ் ஸோ காமன், கடவுள் பொதுவானவர். அவர் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார், அந்த இடத்த தேடி மக்கள் போவாங்க. அது என்ன இடம்? கோயில்னு சொல்லுவாங்க. உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு பொதுவாக ஒரு கோயிலில் இருக்கிறதான நம்பிக்கை இருக்குது. பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா எருசலேம்ங்கிற தேவாலயத்தில் கடவுள் இருக்கிறார், அதாவது வந்து தம்மை வெளிப்படுத்த நம்பிக்கை இருந்து. அதனால் ஜனங்கள்லாம் கோயிலில் போயிட்டு அந்த பொதுவான இருக்கிற கடவுளை பார்த்து ஆராதித்து மரியாதை செலுத்தி வழிபாடு செலுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைலாம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன சேஞ்ச் ஆகி போச்சுன்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு பொதுவான இடம் கிடையாது, பொதுவான காமன் டெம்பிள் கிடையாது, கோயில் கிடையாது. இப்போ கிறிஸ்தவ உலகத்தில் கோயில் நம்ம சொன்னாலும் பிப்ளிக்கலி பார்க்கும் பொழுது we don't have any temple. கோயில் கிடையாது, சபை தான் உண்டு. சபையை தான் நம்ம மாற்றி போட்டு கோயில் சொல்லிட்டு கிடக்கிறோம். மற்றபடி உண்மையில் வேதாகமத்தின்படி நமக்கு நோ மோர் டெம்பிள்ஸ், கோயில்கள் கிடையாது. கோயில் சொன்னால் கடவுள் வந்து பொதுவாக இருப்பார், அங்கே யார் வேணாலும் வந்து வழிபட்டுட்டு போகலாம், அவரை ஆராதிச்சுட்டு போகலாம், அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம், வேண்டல் பண்ணிட்டு போகலாம். ஆனால் புதிய ஏற்பாடு வந்து நாம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலி பர்சனலி we can have our own God. நாமவே ஒரு கடவுளை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அவருடைய நாமத்து மேலே விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை நாம் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்போ நீ கோயிலில் போய் கடவுளை தேடாத, உனக்குள்ள கடவுளை தேடு. நம்ம ஆளுகள் எவ்வளோ சொன்னாலும் இன்னும் எங்கே போய் தான் தேடுறாங்க? கோயிலுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் அங்கே வெளிப்படுவார். அந்த நேரத்தில் போய் நாம் என்ன பண்ணுறோமோ அதை வாங்கிவிட்டு அவர் போயிடுவார் அப்படின்ட்டு இல்லைங்க. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? யூ யோர் செல்ஃப் ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீ தான் கடவுளுடைய ஆலயம்.
உன் ஆலயத்தை நீ சரியா வைக்கலாம், கடவுள் ஒன்றை சரியா வைக்க மாட்டார். நீ அவருடைய ஆலயத்தை கெடுத்தா அவர் ஒன்றை கெடுப்பார் அப்படின்னு வார்னிங் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுள்னா ஒரே கடவுளை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறபடினால இப்போ கடவுள் எங்கே இல்லை, கோயிலில் இல்லை. அப்போஸ்தலர்கள் 7:48 என்ன சொல்லுகிறது? சேவர் மூலமாக தேவன் பேசினார் இல்லையா? ஆகிலும் உன்னதமானவர் கைகளினாலே கட்டப்பட்ட கோயில் வாசமாக இருக்கிறதில்ல. பைபிள் சொன்னால் நம்ம ஆள் நம்ப இருக்கிறோம். நான் சில இடங்களில் போய் பேசிட்டு வருகிற பொழுது நான் திரும்பி போகிறவங்கள என்ன அப்படி முறைத்து பார்ப்பாங்க. வந்தான் பாரு பெருசாக பாண்டிச்சேரிலேருந்து இவனை போய் கூப்பிட்டுருக்குறாங்க, கோயில் இல்லை கோயில் இல்லை கோயில்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்காக நமக்கு ஒரு பிரசங்கி தேவைப்பட்டது. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள்லாம் எவ்வளோ பக்தியாக கோயில் கட்டி வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான். நான் பைபிளில் இருக்கிறதா சொல்லிட்டு போகிறேன். என்னுடைய கையில் இருக்கிற பைபிள் அதை சொல்லுது, எந்த கோயிலையும் கடவுள் இருக்கல்ல, ஆனால் உன்னையே கோயில் ஆக்கிட்டார். அதுக்காக தான் இயேசுநாதர் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாய் சொல்லப்பட்ட எதுக்குன்னு சொன்னா, ஐ மஸ்ட் பிகம் த டெம்பிள் ஆஃப் காட். நான் கடவுளுடைய கோயிலாக மாறணும். அப்போஸ்தலன் பவுல் மாதாங்க சொல்றாரு. அப்போஸ்தலர்கள் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை, கடவுள் கோயில்ல தங்க மாட்டாரு, மனுஷனால கட்டின எந்த ஒரு இடத்துலையும் தங்க மாட்டாரு. அப்போ நாம் எவ்வளோ பெரிய கேஸ்டல் டைப்பில் கட்டி வச்சாலும் அது நம்ம வசதிக்கு தான் பயன்படுமே ஒழிய கடவுள் தங்கிறதுக்கு பயன்படாது. ஏன்னா கடவுளுடைய கான்செப்ட் மாறிச்சு. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நாம தான் கடவுள், நாம தான் கோயில், நமக்குள் தான் ஆண்டவர் தங்குகிறார். அப்போது இங்கே கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று ஒரு தேவனை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ படித்தவங்க மத்தியில் சங்கம் இருக்குது, அரசியல்வாதிகள் மத்தியில் சங்கம் இருக்குது, தொழிலாளர் மத்தியில் சங்கம் இருக்குது, மாணவர்கள் மத்தியில் சங்கம் இருக்குது, பெண்கள் மத்தியில் சங்கம் இருக்குது, அரிமா சங்கம் இருக்குது, இன்னும் ஜேசி கிளப் இருக்குது, ரோட்டரி கிளப் இருக்குது. அவங்கவுங்க ஒரு லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஒரு ரிலேட்டடாக ஒரு ஐக்கியத்தை வைக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர்களுக்காக ஒரு சங்கம் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? சபை. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரை சபையில் சேர்த்தார். வந்தவங்க போனவங்க எல்லாரையும் இல்லை. கல்யாணம் பண்ணுறவங்க வந்தவங்க, ஒரு பொண்ணை விரும்பி வந்தவங்க, ஒரு பையனை விரும்பி வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் சபையில் கர்த்தர் சேர்த்தார்னு சொல்லலை. மனம் திரும்பி இயேசுநாதரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற வந்தவங்க தான் சபையில் சேர்ந்தாங்க. இப்போ யாருடன் சபைக்கு வரலாம். இதுதான் ட்ரூத். இப்போ இயேசுநாதரை இந்த மாதிரி இயேசுவை நாம் நமக்குள்ள ஏற்றுக்கொண்டா கிடைக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் இயற்கையில் எப்படி பிறக்கிறான், எப்படி தொடர்ந்து வளர்கிறாங்கிறத குறித்து பைபிள் சொல்லுது. எரேமியா 17ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாவற்றையும் பார்க்கலாம், நம்ம இருதயம்தான் ரொம்ப தங்கமான ஒன்று, ரொம்ப அருமையான ஒன்று அப்படின்னு சொல்லலை. எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளதும் மகா கேடு. பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு மனம் வராது. அவங்கவுங்க இருதயத்தெல்லாம் மக்கத்தவங்க பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன நடக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் கச்சிதமாக நம்ம இருதயங்களையெல்லாம் யாருடைய கண்ணுக்கு தெரியாதபடி மறைச்சி வச்சிருக்கிறார். நம்முடைய சில ஆக்ஷன்ஸு சில செயல்பாடு வழியே தான் இருதயமே தெரிய வருது. நம்ம இருக்கிறபடியே மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கி ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன். நீங்கள் இருக்கிறபடியே உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சுக்கணும் வச்சுங்களா, உங்கள் இருதயம் இன்றைக்கி உங்களுக்குள்ள எப்படி இருக்குதோ அப்படியே உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சு வச்சுங்க, நிச்சயமாக டைவர்ஸ் வாங்கிடுவாங்க நிறைய பேர் குடும்பத்தில் இல்லையா? உன் கூட எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீ இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கிறேன். அதை மாதிரி நிறைய மனைவிகளை கனவுல டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்? அட பாவி, நீ இப்படியா இருந்திருக்கிற, உன் இருதயம் இப்படி எனக்கு தெரியாதே, தங்கமான இருதயம் நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு மோசமான இருதயத்தை வச்சு எங்களுக்கு காண்பிக்காமலே நடந்திருக்கிறியே, மறைச்சுன்னு ஓடிட்டு போயிடுவார். இயற்கை அதாங்க. தட்ஸ் த நேச்சர் ஆஃப் அவர் ஹார்ட். எரேமியா 11 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலாம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. ஆகையால் தான் மார்க் 7:21 இயேசுநாதர் சொன்னார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் நல்ல தன்மைகளும் நல்ல உணர்வுகளும் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொன்னார். மனிதனுடைய இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சார, வேசித்தனம், களவு, கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், மதிகேடு, கொலை, பாதகம், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் புறப்பட்டு வருகிறது. இதை அறியத்தக்கவன் யார்? அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் வாயை திறந்தோன்னா இது வருது இல்லையா? நம்மளை மற்றவங்க நல்லா கவனித்து பார்த்தா நமக்குள்ளேருந்து என்ன வந்துட்டு இருக்குங்கிறத அவங்களால பார்க்க முடியும். மனிதனுடைய இருதயம் இயற்கையில் சரியாக செயல்படுவதற்கு
தகுதியற்றது. பாவத்தின் விளைவாக அது பழுதுபட்டு போச்சு, irreparable. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலே தேவன் சொன்னார் 36:26 இந்த பழைய இருதயத்தை தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு என்ன பண்ணுவேன், I will give you a new heart and also I will put my spirit in that new heart. அந்த புதிய இருதயம் ஆவியை வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு இருதயம், அவ்வளோ மோசமான இருதயம், மனிதனுடைய இயற்கை இருதயம். அந்த இருதயத்தை வச்சுட்டு அவன் எத்தனை கல்லூரிக்கு போனாலும் சரி, எவ்வளவு டிகிரிஸ் வாங்கினாலும் சரி, எவ்வளோ கிராஜுவேஷன் வாங்கினாலும் சரி, எத்தனை கண்ட்ரீஸில் போய் டாக்டரேட் வாங்கினாலும் சரி, இந்த இருதயம் மட்டும் மாறாது. அவர் 1000 மாறினாலும் சரி, பிஷப்பாக மாறினாலும் சரி, மாடரேட் ஆர்ச் பிஷப்பாக மாறினாலும் சரி, அந்த இருதயம் மாறாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். நாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்குள் இருக்கிற இயற்கையான இருதயம் தவறாக சிந்திக்க நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதை நம்மால் எதிர்க்க முடியாது. நமக்குள் இருக்கின்ற இருதயம் தவறாக பேசுவதற்கு நம்மை தூண்டிக் கொண்டிருக்கும். அதை நம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்குள் இருக்கிற இருதயம் தவறாக திட்டமிட சொல்லும், நம்மால் அதை தடுக்க முடியாது. நமக்குள் இருக்கிற இருதயம் தவறான ஆசைகளில போக வைக்கும். அந்த ஆசையை வேண்டாம் அப்படின்னு போக முடியாது. நம்மால் தவறாக செயல்பட வைக்கும், தவறான ஐக்கியங்களை தேட வைக்கும். நம்மால் என்ன பண்ண முடியாது? we cannot resist. நம்மால் எதிர்க்க முடியாது. ஏன்னா எதிர்க்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதின் வாயிலாக இந்த இருதயத்தினுடைய பொல்லாத தன்மைகளின் அடிப்படையில், இந்த இருதய பொல்லாத தன்மைகளின் அடிப்படையில் தூண்டுதலுக்கு இசையாமல் எப்படி வாழணுமோ அப்படி வாழலாம். அல்லேலூயா. இயேசுனுடைய ஐக்கியத்தை பெற்ற ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தினுடைய பொல்லாத சிந்தனைகளை மேற்கொள்ள இயன்றவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் தன்னுடைய இருதயம் சொல்லுகிற பொல்லாத வழிகளில் போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன வழி சொல்லியிருக்காரோ அந்த வழியில் தான் போக முற்படுவான். அவங்ககிட்ட தவறான திட்டம் வராது, தவறான முடிவுகள் வராது. தவறான முடிவுகள் எடுத்தால் அவன் உடனே யோசனை பண்ணி ஐயோ இது தப்பான முடிவாச்சே அப்படின்னு அவன் அலர்ட் ஆகி சரி பண்ணிக்குவான். அருமையானவர்களே, நாம் எவ்வளவு படித்தாலும் நம்முடைய இருதயத்தை மாற்ற முடியாது. இன்னைக்கு தப்பு நிறைய பண்ணுற ஆட்கள் யாருன்னா அன்எஜுகேட்டட் கிடையாது, ஹைலி எஜுகேட்டட். இல்லையா? சொசைட்டியில் இன்னைக்கு பெரிய பெரிய சைபர் கிரைம்ஸ் எல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தோஸ் ஆர் மச் எஜுகேட்டட். பெரிய அளவில் டிகிரி வாங்கி விசிட்டிங் கார்டில் போட முடியாத அளவுக்கு நீளமாக வாங்கினவங்க பெரிய தப்பு பண்ணுற காரணம் என்னவென்றால், கல்வி ஸ்தாபனங்கள் நம்முடைய மூளையை கூர்மையாக்க முடியும், மத ஸ்தாபனங்கள் நம்முடைய ஆன்மீக அறிவை விருத்தியாக்க முடியும். ஆனால் இயேசுநாதர் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை பண்படுத்த முடியும். எத்தனை கல்லூரிக்கு போனாலும் சரி, எத்தனை இங்கிலாந்து இல்லைன்னா ஆஸ்திரேலியா, மெல்போர்ன், அமெரிக்கா, ஆக்ஸ்போர்ட் எங்கே போனாலும் சரி, அறிவைத்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு முறை சொன்னார், பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் அறிவுமிக்க பிசாசுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா. நல்லா படித்த பிசாசுகளை உருவாக்கி கொண்டிருக்கணும். அதனால படிப்பு அதிகமாக பிசாசுத்தனமாக மனுஷன் வாழ்கிறான். அதனால எந்த எஜுகேஷனும், எந்த சாமியாருடைய போதனையும், எந்த குருவுடைய போதனையும், எந்த மத நெறிகளும் அறநெறிகளும் மாட்டாது. யார் தான் மாற்றத்தை உருவாக்க முடியும்? ஒன்லி ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு நம்முடைய இருதயத்திற்குள்ள வந்தா இந்த பொல்லாத இருதயத்தின்படி நாம செயல்படாம எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட முடியும். ரோமர் 7:15 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் மனிதன் ஒரு சராசரி மனிதனுடைய இருதயம் எப்படி செயல்படுங்கிறதை சொல்லுகிறார். நான் செய்கிறவைகளில் எனக்கே சம்மதி இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி அக்ரிமெண்ட் ஆன் வாட் ஐ டூ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேனோ உண்மையிலே அதை நான் பண்ணணும் விரும்பவே இல்லை. சார் அதனால தான் சில நேரத்தில் ஆட்களே சொல்லி கொஞ்சம் சுவாரிக்க நான் அப்படி ஏதோ அவசரத்தில் செஞ்சுட்டேன், ஆத்திரத்தில் பேசிட்டேன், உண்மையிலேயே அந்த இன்டென்ஷனே கிடையாது, வாய் தவறி பேசிட்டேன், பேசியிருக்கக்கூடாது பேசிட்டேன், செஞ்சுருக்கக்கூடாது செஞ்சுட்டேன், நடந்துட்டேன், பழகிட்டேன், சாரி கேட்குறேன். காரணம் என்னன்னு சொன்னால் அப்படி செய்யக்கூடாது, அப்படி போகக்கூடாது, அப்படி பழகக்கூடாதுன்னு மனம் சொன்னாலும் அதற்கு இசைந்து போக முடியல. நான் செய்கிறவர்கள் எனக்கு சம்மதி இல்லை. நான் எதை செய்ய வேண்டுமோ அதை என்னால் செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதோ அதை என்னால் செய்யாமல் இருக்க முடியல. இதான் இயற்கை இருதயம். இப்படிப்பட்ட ஒரு இருதயத்திற்குள்ள இயேசு வருகிற பொழுது என்ன நடைபெறுகிறது என்றால், பாவத்தை தவறை எதிர்க்கின்ற ஆற்றல் வருகிறது. ஆகையால் தான் அப்போ எபிரேயர் நிருபத்தை எழுதினதான தெய்வமணி என்ன சொல்கிறால், எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்துடைய 4ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதுல நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீ எதிர்த்து நிற்கலையே. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், தப்பு தவறுகளுக்கு நீங்கள் இசைந்து போனால்
நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறல. தவறான சிந்தனை வருகிற பொழுது, தவறான ஒரு வார்த்தை பேச நீ தூண்டப்படுகிற பொழுது, தவறான ஒரு முடிவு எடுக்கும்படியான ஒரு எண்ணம் வருகிற பொழுது, தவறான ஒரு ஐக்கியத்தில் தொடர்ந்து போகும்படியான ஒரு இச்சை வருகிற பொழுது, நீங்கள் அதற்கு இசைந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டில் யூ ஆர் டெட். நீங்கள் இன்னும் செத்தவங்கள தான் இருக்கிறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்திருந்தா தவறை எதிர்க்கின்ற ஒரு ஆற்றல் வரும். இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாமல் போன அந்த உலக வாழ்க்கையில் என்னுடைய இருதயம் சொல்லுகிறபடியே நான் கேட்டு, என்னுடைய இருதயத்தினுடைய தூண்டுதலுக்கு சேர்ந்தபடியே நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நாசமாக்கி விடுவேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பொல்லாத இருதயத்தினுடைய தூண்டுதலுக்கு இசைந்து போகாமல் ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த பாதையில் போய் என்னுடைய வாழ்வை நான் ஆசீர்வாதமாக்கி கொள்ள முடியும். அடுத்தபடியாக மூன்றாவது என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம். இயேசுநாதரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், பாருங்கள், இந்த உலக வாழ்க்கை சாதாரணமானவனுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய ஆளுக்காக இருந்தாலும் சரி, படித்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களுக்காக இருந்தாலும் சரி, பாமரனுக்காக இருந்தாலும் சரி, பட்டதாரிக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த உலகம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படி தானே? இங்கே இருக்கிற சாதாரண மனுஷன் அமெரிக்கன் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருக்கும் they have their own problems. எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்றபடி கஷ்டம், சோதனை, நெருக்கடி, போராட்டம். எந்த நேரத்தில் யாருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. யார் எந்த நேரத்தில் டாப்லேருந்து கீழே விழுவாங்க, எப்போ யாருடைய வாழ்க்கை தவறுன்னு சொல்ல முடியாது. அப்போ நாம் இப்படிப்பட்ட சோதனைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழுகிறோம். பலவிதமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நாம் அந்த உலகத்தில் ஒருபோதும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை உருவாக்கிட்டு அங்கே பத்திரமா இருக்க முடியாது. வாழ்க்கை சூழ்நிலையில் ஏற்படுத்துகிற துன்பங்களையும் நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. யோபுவை போல பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நிறைய வேலைக்காரலாம் வச்சுருந்தாலும் சரி, அவனுக்கும் ப்ராப்ளம் உண்டு. ஏன்னா மனுஷனுடைய சரீரம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நோவு இருக்குன்னு யோபு சொன்னார். எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனால் இந்த நிலையற்ற உலகத்தில் நாம் இது போன்ற பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இயேசு இல்லாமல் போனால் நம்மை தாங்குவதற்கான தகுதி படைத்த ஒருவர் இல்லாமல் போகிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் தடுமாறு நிற்கும் பொழுது நம்மை தாங்கி நடத்துகிற ஒரு நபர் இல்லாமல் போகிறார். நாம் ஆறுதலற்று இருக்கும் பொழுது ஆறுதல் கொடுப்பதற்கு ஒரு நபர் இல்லாமல் போகிறார். நாம் அமைதியிலிருந்து இருக்கும் பொழுது அமைதியை கொடுப்பதற்கு ஒரு இல்லாமல் போகிறார். நம்முடைய பெரியப்பா கொடுக்க முடியாது, சித்தப்பா கொடுக்க முடியாது, தெரிஞ்சவங்களாம் கொடுக்க முடியாது, கணவனும் கொடுக்க முடியாது, மனைவியும் கொடுக்க முடியாது. என்னுடைய இருதயத்தில் அமைதி இல்லை என்று சொன்னால் யாரும் கொடுக்க முடியாது. மாமாவும் கொடுக்க முடியாது, மாமியாரும் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், வா என்னிடத்துல வா, கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னார். அப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் எனக்கு என்ன நஷ்டம்? இந்த உலகத்தில் என்னுடைய நெருக்கடியான சூழல்களிலே, சோர்வுக்குரிய நிலைகளுக்கு மத்தியிலே, பலவிதமான வாழ்க்கை போராட்டங்களை சந்திக்க நிலைமையில் தனித்து விடப்படுகிற நேரத்தில் எனக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ள ஒருவரை நான் இழந்து விடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார் 2 கொரிந்தியர் 4:8 நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்ல. கலக்கம் வருகிறது எங்களுக்கும் சில நேரங்களிலே, ஆனால் மனம் முறிவடைந்து போகிறதில்ல. தள்ளப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்ல. என்ன அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? பிலிப்பியர் 4:13 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. என்ன அர்த்தம்? 11 சொல்லுவார், எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கை எனக்கு எந்த சோதனையை கொடுத்தாலும் சரி, எந்த நெருக்கடியை கொடுத்தாலும் சரி, எந்த விதமான வருத்தத்தை கொடுத்தாலும் சரி, in the midst of all these things I am able to sustain. நான் நிற்க முடியும். என்னை தாங்குகிற ஒருவர் இருக்கிறார். வாழ்க்கையில் தடுமாறுகிற வேளையில், தனித்து நிறுத்தப்படுகிற வேளையில் நம்மை தாங்குகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆகையால் தான் தாவீது சொன்னார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ சேர்த்து கொள்வார். இன்றைக்கு பரிதாபகரமாக பாருங்க, நாட் ஒன்லி நான் கிறிஸ்டியன்ஸ் கூட ஏதாவது கஷ்டம் நெருக்கடி பிரச்சனை எங்கெங்கே ஓடுறோம்? நீங்கள் எங்கே ஓடிட்டு இருக்கிறீங்க? சிலர் பாருங்கள், யாருக்கா ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு ஜெப கூட்டம் நடக்குதா, அதுலேயும் பிரபலமான ஊழியக்காரர் நடத்துகிற ஜெப கூட்டம் நடக்குதா, இல்லை ஏதாவது தொலைக்காட்சி வச்சிருக்கிற பிரபலமான ஊழியக்காரர் இருக்கிறாரா, இப்படித்தான் போகிறாங்க. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நெருக்கடி பிரச்சனை அப்படின்னு வந்தால் நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவரே நமக்கு ஆசீர்வாதமாக நம்மை தாங்குவார் என்கிற நம்பிக்கை வரலையே.
நாம் இன்னும் அனாதைகளைப் போல நிற்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பாருங்கள், தகப்பனும் தாய் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். நாம் உண்மையிலேயே தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்துருந்தா, இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டிருந்தா, நம்ம அங்கங்கன்னு ஓட வேண்டிய தேவையில்லைங்க. ஏன்னா ஐயா ஜெபம் பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும், அம்மா ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும். அந்த ஜெப கூட்டத்தில் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்கிறாங்களாமே, ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருக்காங்களா, ஆசீர்வதிக்கப்படுறாங்களா. அங்கே போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைங்க, நான் இயேசு இடத்துல போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. தன்னம்பிக்கை நிறைந்தவன் யோசேப்பு, சகோதரரால் கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், குடும்ப சூழல் எல்லாம் விட்டு விலகி அடுத்த தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? யாரும் அவனுக்கு இல்லை தாங்குவதற்கு, யாரும் இல்லை அவனை தேற்றுவதற்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 39ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாஸ்து பார்த்தீங்கன்னா அது சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். தனித்து விடப்படுகிற வேளையிலே தாவீது அங்கே ஓடினார், இங்கே ஓடினார், அதை செஞ்சு பார்த்தார், இதை செஞ்சு பார்த்தார், அவங்க கூட சேர்ந்து பார்த்தார், இவங்க கூட சேர்ந்து பார்த்தாரு. கடைசியில் அவருக்கு ஒரு நெருக்கடி முற்றலாகி வந்தது. 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக கொஞ்சம் பேர் நம்பி இருந்தார், அவங்களும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு இவர் மேலே அடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணார்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அங்கே திரும்பி பார்த்தான், அங்கே திரும்பி பார்த்தான், வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு எல்லாம் திரும்பி பார்த்தான். நோ ஹெல்ப், தனித்து விடப்பட்டான். he was left alone. ஆனால் அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒத்த ஆசை வரும், உயர் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சங்கீதத்தில் எழுதினார் பாருங்க. அங்கே நோக்கி பார்த்தான். அந்த தேவன் அவனை திடப்படுத்தினான், பலப்படுத்தினான், அவனை மறுபடியும் ராஜாவாக்கி அவரை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார், நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தின வசனம் 1 கொரிந்தியர் 1:1 அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஐக்கியம் எல்லா விதமான சூழல்களிலும் என்னை தாங்கும். அப்போஸ்தலர்கள் 18ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பவுலுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடி, இனி ஒரு நாள் கூட அங்கே தங்க முடியாது. கொரிந்து பட்டணத்தில் சரியான ப்ரெஷர், தாங்க முடியாத சோதனைகள், மூட்டை கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு மனசில் பிளான் பண்ணிட்டு தூங்க போகிறார். கர்த்தர் அவனிடத்தில் சொல்கிறார், பவுலே பயப்படாதே, யார் உன் கூட இருக்கிறாங்களே இல்லையோ, யார் உன் கூட இருக்கிறதாக நீ பார்த்தியோ பார்க்கலையோ, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால நீ எங்கேயுமே மூட்டை முடிச்சோட போக வேண்டிய தேவையில்லை. ஸ்டே ஹியர், பி ஹியர், நான் உன்னோட. அதனால அந்த பட்டணத்தில் அவர் இன்னும் நீண்ட காலம் இருந்து ஊழியம் பண்ணார். ஆக வாழ்க்கையினுடைய எந்த சூழல்களிலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்கு ஆண்டவனும் இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது. வெறும் ஆராதிக்கிறது இல்லை, வெறும் பாடல் பாடுகள் இல்லை, வழிபாடுகள் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இயேசுநாதரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் எனக்கு என்ன நஷ்டம்? 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய வாக்குறுதி. இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள். புதிய ஏற்பாடு நிறைய வாக்குறுதியை தெரிந்து வைத்துக் கொண்டு இதையெல்லாம் படித்து உரிமை பாராட்டுகிறார்கள். 1ஆம் தேதி வருகின்ற பொழுது வாக்குத்தத்த அட்டை என்று சொல்லி கிளி ஜோசியம் கொடுக்கறது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சர்ச்சஸில் அட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த நடுராத்திரியில் வாங்கிட்டு போங்க, எங்களால் தர இயன்றது தான் அப்படின்னு ஆளுக்கு ஒரு அட்டை எடுத்து கொடுத்து அந்த அட்டையை பிடிச்சிட்டு அதுதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்ம நம்பணுமா? மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் வளர்த்து விடுகிற ஸ்தாபனங்களாக இன்றைய சபைகள் மாறிப்போச்சு. அடுத்த முறை இந்த வாக்குத்தத்த அட்டை கொடுத்தா நான் எல்லாரும் போகிறதெல்லாம் சொல்கிறது, வாங்காதுங்க, ப்ராட்டஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அட்டை வழியாக ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால சிலருக்கு என் மேலே கோபம் வரது உண்டு. பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் ஒரு முறை போகிற இடத்துக்கு அடுத்த முறை போக விரும்புகிறதே இல்லை. ஆனால் சில உண்மைகளை சொல்லிக்கிட்டு போயிடும். இந்த வாக்குறுதி கொடுக்குறது, கிளிஜோசிக்காரன் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் ஸ்கிரிப்சல் கிடையாது. இது வேதத்துக்கு புறமான ஒரு மூட நம்பிக்கை. அதெல்லாம் நம்ம திருச்சபையில் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த வருடத்திற்கான வாக்குறுதி அப்படின்னு காட்டுவாங்க 1ஆம் தேதி. பைபிளில் எங்கேயா சொல்லியிருக்குது நியூ இயரில் ஒரு வாக்குறுதி ஆண்டவர் விசேஷமாக கொடுக்குறான்னு? அத்தனை ஊழியக்காரங்களும் நியூ இயரில் முதலாவது சொல்கிறது போய். நியூ இயரில் என்ன சொல்லுவாங்க? இந்த நாள் போய் சொல்லக்கூடாது, இந்த நாள் கொஞ்சம் நல்லா நடந்தவனும். பெரும்பாலும் இந்த கூட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடுராத்திரி போய் சொல்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்னு. பக்கா போய். நான் சொல்கிறதான் நீங்கள் போய் நினைக்கிறீங்களா நமக்கு தெரில. இவர் சொல்கிறதான் பொய்யா இருக்கும். அவர் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் போய் சொல்லுவார்.
இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால நம்மளை ஈஸியாக போய் சொல்லி எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அளித்த எல்லா வாக்குறுதிகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லாம் அவருக்குள்ளே இருக்குங்க. அவருக்குள்ளே இருக்கிறத போய் தேடி பார்க்காம இந்த கிளிஜோசியக்காரன் அட்டை கொடுக்குறது மாதிரி இந்த அட்டையில் பார்த்து இந்த பிரிண்டிங் ப்ராசஸ்க்கெல்லாம் நல்ல சம்பாத்தியம். பாவம், நாம் எல்லா சபைகளும் கேலண்டர் போட்டு எல்லா வசன கேலண்டர் போடுறதுனால கேலண்டர் போட்டு யார் வசனம் படிக்கிறா? ஏதாவது நெருக்கடி வருகிறோ அன்னைக்கு போய்ட்டு பைபிளை பார்ப்பாங்க, அந்த வசனத்தை பார்ப்பாங்க. இதில் ஏதாவது நமக்கு ஒரு ஏதாவது ஒரு இந்த அன்னைக்கு ஏதாவது புதுசாக கிடைக்குதா, அதாவது நம் ஜோசியம் கேட்குறது மாதிரி, குறி சொல்கிறோண்டு போய் கேட்குறது மாதிரி கேலண்டர் போய் பார்த்துருவோம். ஏதோ இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் வச்சுருக்கிறவங்க இதை வச்சுட்டே வருஷ இறுதியில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. வாக்குத்தத்த அட்டை, கேலண்டர், அந்த மாதிரி. சரி, வசனம் என்ன சொல்லுகிறதுனால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு அளித்திருக்கிற வாக்குறுதி. இந்த உலகத்தில் இயேசுநாதரை நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எனக்கு என்ன நடக்கும்? ஐ வில் லூஸ் மை எட்டர்னல் லைஃப். இந்த உலகத்துக்கு அப்பால் நான் ஒன்றை கொண்டு போக முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஆனால் அந்த தெரிஞ்ச உண்மை சார்ந்தா வாழ்கிறோம். சேர்த்து வச்சுருக்கிற காசை கொண்டு போக முடியாது, நகையை கொண்டு போக முடியாது, சொத்தை கொண்டு போக முடியாது, செல்வத்தை கொண்டு போக முடியாது, படிப்பை கொண்டு போக முடியாது. ஆனால் யாராவது அப்படி நினைக்கிறாங்களா? கொண்டு போக முடியாதுன்னு. சாகிறதுக்கு முந்தின நாள் வரையிலும் கூட இன்னும் வேணும் சேர்த்து தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை கொண்டு போகலாம். என்ன கொண்டு போகலாம்? நித்திய வாழ்வு. நித்தியமாக வாழ்வதற்கான அந்த கிருபையை நம்ம கொண்டு போகலாம். இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு நித்திய வாழ்வு கிடைக்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், இயேசுவை ஆராதிக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவினால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைக்கும் மரிக்க நேர்ந்தாலும் நான் எங்கே போவேன்? ஐ வில் என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். நான் என்னுடைய ஆண்டோடைய வீட்டுக்கு போவேன். அப்படி நம்பிக்கை இன்றைக்கி எத்தனை பேர் இருக்குது? இதுக்கும் சில பேர் தீர்க்க தரிசனம் போய் கேட்குறாங்க, பிரதர் பார்த்து சொல்லுங்கள், நான் போய் சேருவேனா? அங்கே அடிக்கடி சில நேரங்களில் இருந்து ஒரு நீ அங்கே இருப்பாயோ, நீ அங்கே இருப்பா, எங்கே இருப்பான்னு தெரியாது. அதுக்கு தீர்க்க தரிசனம் நம்ம ஆள் கேட்குறாங்க. அதனால ஊழியக்காரன் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போனேன், அங்கே ஜீவ புஸ்தகத்தை பார்த்தேன், கொஞ்சம் ஆள்கள்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்த ஆளுங்கள்லாம் அடுத்த பேட்சில் போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜீவ புஸ்தகத்தை பார்த்து இவங்க பேர் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம ஊர் ஊழியக்காரங்க தான். போயிட்டு அவங்க பேரை கன்ஃபார்ம் அடுத்த பேச்சு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, யாருடைய பேரெல்லாம் இருக்குது, யாருடைய பேரெல்லாம் இல்லை, யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் நரகத்தில் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டே வந்துட்டாங்க. நல்ல காலம். இப்போ மொபைல் ஃபோனை கொண்டு போகல, ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போனால் அது என்ன பண்ணாங்க, நம்ம ஊரில் ஒரு தடவை அங்கேருந்து சிடியை வாங்கிட்டு வந்தார். சோனியா இல்லை வேறு கம்பெனியாக தெரியாது, ஆனால் சிடி கிடச்சது அங்கேருந்து. எங்கேருந்து? பரலோகத்துலேருந்து. நிறைய கதை இருக்குது, கதையெல்லாம் சொன்னால் பிரசங்கத்தை முடிக்க முடியாது. அப்படி இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தால் அதுதான் நித்திய ஜீவன் இல்லையா? ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அப்போ என்ன அர்த்தம்னா, பொதுவாக நாலெட்ஜில் இயேசுநாதர் அறிகிறதில்ல, ஒன்றான மெய்தேவனாகி அவரையும் அவர் அனுப்பினவராக இயேசுவை எனக்குள் இருக்கிறவராக நான் அறிதல். 1000 ரூபாய் என் பாக்கெட்டில் இருந்தால் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸ் இருக்குமோ, நம்பிக்கை இருக்குமோ, அதே போல் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நான் அறிந்தால் என்ன அர்த்தம்? நான் நித்திய வாழ்விற்கு செல்வேன். ஆக அருமையானவளை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் இந்த உலகத்துக்கு அப்பால நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் நாம் படைக்கப்பட்டோம். அதற்காக தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டது. கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அல்ல. இது ஒரு சோதனை களம், இது ஒரு டிரான்சிட் ஏரியா. நம்ம இதில் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாளைக்கு எங்கே போக போகிறோம்? நித்தியமான வாழ்விற்கு போக போகிறோமா, இல்லைன்னா அழிவை நோக்கி போக போகிறோமா? நாம் சிந்திப்போம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் நம்பிக்கை உடையவன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாகி அவர் அந்நாளில் அதை எனக்கு தருவார் என்று 2 தீமோத்தேயு 4:6 வசனங்களை சொன்னார். ஆம் அருமையானவர்களை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய வாழ்வை பெறுகிறவர்கள். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 2:4 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 2:4.
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, such a great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போறோம்? How are we going to escape from the punishment of God? அருமையானவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பெரிய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். ஏன்னா அந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழுகின்ற பொழுது அந்த சரீரத்தில் இருந்து கொண்டு அவன் என்ன செய்தானோ அதற்குரிய ஒரு விளைவு உண்டு என்று பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:10 வாஸ்து பார்க்கும் பொழுது சரீரத்தில் செய்த நன்மை தீமை எதற்காக ஒரு நாள் ஆண்டோடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நின்றுதான் ஆகணும். தண்டனை என்பது வடிவம் எப்படி இருக்கும் என்பது எனக்கு பூர்ணமாக இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் there is a punishment. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நல்லதை செய்திருந்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சென்று சேருவோம். தீயதை செய்திருந்தோம் என்றால் தேவனால் தண்டிக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. பிறருக்கு தெரிந்து செஞ்சிருக்கலாம், தெரியாமல் செஞ்சிருக்கலாம், அறிந்து செஞ்சிருக்கலாம், அறியாமல் செஞ்சிருக்கலாம். எந்த தவறாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நான் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறேன். பைபிள் என்ன சொல்லுது? இந்த சரீரத்தில் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் இவைகளுக்குரிய தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகிய தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு முறை சீடர்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு கூட்டம் மக்களை அழித்து விடுவதற்காக அனுமதி கேட்ட பொழுது இவர்கள் மேல் அக்கினி இறங்க வைத்து அழித்து விடலாம் என்கிற இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவங்கன்னு தெரியலையே, உங்களுக்கு நான் அழிக்கிறதுக்கு வரவில்லை. ஐ ஹவ் நாட் கம் டு டிஸ்ட்ராய் பட் டு சேவ். நான் அழிக்கிறதுக்கு வரலப்பா, ரட்சிக்கிறதுக்கு வந்தேன். ஆக நாம் பாவிகளாக இருந்திருக்கலாம், அக்கிரமக்காலாக அநியாயக்காலாக இருந்திருக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அத்தியாயம் அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார்ல, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமரில் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நிம்மதி. என்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, என்னை யாரும் பயப்படுத்த முடியாது. இன்னைக்கு அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வருகிற வேளையில் நமக்கு முதலாவது கஷ்டம் ஒரு மேட்ரு, இன்னொரு பக்கம் இது ஏன் வந்தது? கடந்த காலத்திலே நாம் செய்த தவறுகளோ, குற்றங்களோ, தவறுகளோ அப்படின்னு நம்ம மனம் நமக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்தி நம்மை பாதிக்கின்றது. வந்திருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பிரச்சனை எதனால வந்துங்கிற கேள்வி இன்னொரு பக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த குற்றம் மனசாட்சி, இந்த பாவத்தின் விளைவாக ஏற்படுகிற குற்றம் சாட்டுகிற எல்லா உணர்வுகளிலிருந்தும் we are saved, நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 33, 34 வசனங்கள் வாசகம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றவாளியாக்குறது யார்? அவரை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறது யார்? யாருமே இல்லை. தேவன் ஒருவரை நீதிமானாக்கின பிறகு ஒருவரும் அவரை குற்றவாளியாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நாம் நீதிமானாக்கப்பட்ட பிறகு நம்முடைய கடந்த கால பாவங்களுக்காக உலகமும் நம்மை குற்றவாளியாக்க முடியாது, பிசாசும் குற்றவாளியாக்க முடியாது. we are saved. அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை உருவாக்கினார். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் பேசுகிறோம், பாடுகிறோம், புகழ்கிறோம். ஆனால் ரட்சிப்பை அனுபவிக்கிறோமா? Are we experiencing this great salvation? இந்த ரட்சிப்பை நம்ம அனுபவிக்கிறோமா? அருமையான சகோதரர்களே, சகோதரி, எத்தனை பேர் நீங்க ரட்சிப்பை அனுபவிக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்களா? அனுபவிக்காம இருந்தா என்ன, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தேவையில்லை, ரட்சிப்பும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இருக்கிறபடியே இருந்துட்டு போறேன், செய்கிற தப்ப செஞ்சுட்டு போறேன், வாழ்றபடியே வாழ்ந்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, ஆள விடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இயேசுநாதரால் எந்த பலனும் வேண்டாப்பா, நான் கேட்டால் தானே, எனக்கு தேவையே கிடையாது, என்ன கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்து முடிக்கிறேன். ஆனால் பைபிள் ஒரு வார்னிங் கொடுக்குது இல்லையா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீ தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டும், நீ செய்த கடந்த கால அக்கிரமங்கள், அநியாயங்கள், தவறுகள், பாவங்கள் இவைகளுக்கான தண்டனையிலிருந்து மீட்கப்படுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தும் நீ அதை அலட்சியம் செய்வாய் என்றால் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மகனே, மகளே, கடந்த காலத்தில் நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச, எப்படி நடந்துகிட்ட, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைவு, உன்னுடைய செயலெல்லாம் எப்படி இருந்து எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக நீ ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு நீ மனம் திரும்பு, இல்லை என்றால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள மாட்டாய். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி என்று வேதம் சொல்லுகிறோம். இன்றைக்கு நாம் இவ்விதமான நம்பிக்கை பெற்றிருக்கிறோம். நான் தண்டனைக்கு தப்பிச்சிட்டேன், இனி யாரும் என்னை குற்றவாளியாக்க முடியாது,
இனி மறுபடியும் நான் கடந்த காலம் செய்த தவறுகளை குறித்த குற்ற உணர்வினாலே நான் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ மனைவிகளுக்கு தங்களுடைய கணவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு, எத்தனையோ கணவர்களுக்கு தங்களுடைய மனைவிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு. சமுதாயத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு குற்ற உணர்வு. என்றால் அவர்களுடைய தவறு அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவள் எல்லாவற்றிலும் நாம் விடுதலையாக்கப்படுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த குற்ற உணர்வையே சுமந்து கொண்டு இந்த உலக வாழ்வை நாம் வீணாக்கி மறு உலக வாய்ப்பு இழந்து போவோம் என்று சொன்னால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். வெளிச்சம் வந்திருந்தும் பொல்லாம்பு செய்கிறவன் அந்த வெளிச்சத்தின் பக்கம் வராமல் போவதனால்தான் தான் ஆக்கினை தீர்ப்பது என்று நிக்கோதேமுவிடத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆம் அருமையானவர்களே, 5 காரியங்களை உங்களிடத்தில் நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிறவர்கள், வழிபடுகிறவர்கள், ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களா என்ற கேள்விக்கும் ஆண்டவர் உங்களிடத்திலே பதிலை கேட்கின்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ், ஹை ஹோலி ஸ்டாண்டர்ட், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த பொல்லாத இருதயத்தினுடைய பாவத்தன்மைக்கேற்றபடி வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்வினுடைய எல்லா சூழல்களுக்கும் அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை நடத்துவார். மரண பரியந்தம் அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். யார் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, யாருக்கு நான் அவசியமற்றவனாக போனாலும் சரி, அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். அந்த நம்பிக்கை வந்து எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் இந்த அற்ப உலகத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிவதில்லை, இந்த உலகத்தினுடைய போராட்டங்களோடு என்னுடைய வாழ்க்கை முடிவதில்லை. எனக்கு ஒரு எட்டர்னல் லைஃப், எனக்கு ஒரு நித்தியமான வாழ்வு இருக்கிறது. அங்கே நான் போய் சேருவேன். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டால் கடந்த கால எல்லா தவறுகள், பாவங்கள், குற்றங்களிலிருந்து நான் தேவனால் மன்னிக்கப்படுகிறேன். ஒரு நாள் அவருடைய நியாயஸ்திரத்திற்கு முன்பாக நின்று நான் தண்டிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. நான் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளையாக போய் அமர்ந்திருப்பேன். இந்த 5 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்த்தோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த 5 ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. இந்த 5 ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள், இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதுதான் வேதத்தினுடைய உண்மை. இப்பொழுது நாம் நமக்குள்ளே சுவைத்து பார்ப்போம், நாம் கிறிஸ்தவர்களா இல்லையா?